Welcome to Aaharsha's cuisine. அனைவரையும் ஆஹர்ஷாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காய் மற்றது முருக்கமில்லை இது ரெண்டையும் வச்சு 2 விதமான வரை எப்படி செய்கிறேன்னு தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த முறையில் தான் எங்களுக்கு அம்மா செய்தாரவா, அதைத்தான் நான் இதில் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்கோ. அதோட அதில் உள்ள ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு சமையல் காணொளியும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதல்ல நாங்கள் வெண்டிக்காயில் எப்படி வர செய்கிறன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 250 கிராம் வெண்டிக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களின் அளவு முறையை நான் இந்த காணொளியோட கடைசியில் இணைச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் கழுவி எடுத்த இந்த வெண்டிக்காயில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்கிறேன். நான் இதில் வெட்டி காட்டி இருக்கிற முறையில் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சுலபமாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற வெண்டிக்காய் எல்லாத்தையும் நான் வெட்டி எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி எல்லா வெண்டிக்காயையும் சின்ன சின்ன வெட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். நான் இப்படி ஒரு வெங்காயத்தில் பாதியைத்தான் இதில் சின்ன சின்ன வெட்டி எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் பண்ணபடியாக நான் பாதி எடுக்கிறேன். சின்னனா இருந்தால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதை வெட்டி எடுத்துட்டு இதோட நான் ஒரு பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதோட நான் 2 கப்பு கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ நான் ஒரு பேனை சூடாக்கிட்டு அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். நான் அவக்காடோ ஆயில் தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எண்ணெய் சூடாகினதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/4 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், அதோட 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நான் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதோட நான் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் அதையும் சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நான் வதக்கி எடுக்கிறேன். இது எங்களுக்கு வேகி வந்துட்டுது. இப்போ நான் இதில் வெட்டி வச்சுக்கிற வெண்டிக்காயை சேர்த்து ஒரு அளவான ஹீட்டில் இதை நான் கைவிடாமல் கிளறி விடுறேன். இது கொஞ்சம் ஒட்டுற தன்மை இருக்கும், பயப்பட வேண்டாம். பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு அந்த ஒட்டுற தன்மை எடுபட்டுரும். இந்த ஸ்டிக்கினஸ் எடுபடும் வரைக்கும் நான் தொடர்ந்து அப்படியே கிளறி விட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது நான் இந்த வரைக்கு தேவையான ஒரு 5-6 இறால் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு லைட்டாக இதை வேக வச்சு எடுக்கிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணி ஒன்றும் விட்டு வேக வைக்க தேவையில்லை, அந்த இறாலில் இருக்கிற தண்ணியிலேயே வேகினா போதும். இப்போ எங்களுக்கு தண்ணி வற்றி வேகி வந்துட்டுது. நான் இதை ஒரு மீட் கிரைண்டரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுக்கிறேன். இப்போ பசியாக அரைச்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மீட் கிரைண்டர் இல்லாட்டி நீங்கள் கத்தியால் சின்ன சின்ன வெட்டி எடுக்கலாம். நான் இதை அவிச்சிட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு காரணம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ எங்களுக்கு இந்த ஒட்டுற தன்மை ஓரளவுக்கு குறைஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி எடுத்துருக்கிற இறாலை இதோடு சேர்க்கிறேன். அதோடு நான் 1 கப் தேங்காய் பூவும்
துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்க்கிறேன். மற்றது 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள், மற்றது இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் மெல்லிய சூட்டில் வச்சு கிளறி விடுறேன். இதோட நான் ஒரு 1/4 தேக்கரண்டி கறி பவுடர் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ எங்கட வெண்டிக்காய் வர ரெடி ஆகிட்டுது. இதில் நாங்கள் இறால் போட்டிருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அதோட ஃப்ளேவர் எங்களுக்கு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறாலில் நீங்கள் முழுசாக போட விரும்பினாலும் போடலாம், ஆனால் அது தனித்தனியாக இறால் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் இதோட சுவையும் வித்தியாசமாக இருக்கும், அதோட எங்களுக்கு இறால் போட்ட மாதிரியும் இருக்காது. அப்படி உங்களுக்கு இறால் போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் போடாமலும் அதை செய்யலாம். இதே முறையில் தான் நான் முறுக்கமில்லை வரையும் செய்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வர செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்ய விரும்பினா செய்யலாம். நான் கூட வெங்காயத்தாள், முறுக்கமில்லை, அகத்தியில் வர எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேர்ப்பேன். ஏன்னு சொன்னால் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இந்த கீரை வகைகளை விரும்பி சாப்பிடாதவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த காணொளி சம்பந்தமான உங்களது கருத்துக்களை என்னுடைய இந்த காணொளி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு என்னுடைய இந்த சமையல் காணொளி பிடிச்சிருக்குமென்றே நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான சமையல் காணொளியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.